இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கனிமவள சுரங்கங்களை ஏலம் விடுதல் மற்றும் அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் ஆகிய பணிகளை விரைவுபடுத்த மாநில அரசுகளுக்கு 5000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனிம உற்பத்தியை அதிகரித்தல், மாநிலங்களின் வருவாயை பெருக்குதல் மற்றும் துறை சார்ந்த நிர்வாகத்தை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இத்திட்டம் 3 பிரிவுகளாக செயல்படுத்தப்பட உள்ளது. விரைந்து வரும் மாநிலங்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய சுரங்க இணையதளத்துடன் ஒருங்கிணைத்தல் மற்றும் ஆண்டு ஏல அட்டவணையை வெளியிடுதல் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் மாநிலங்கள் முதல் பிரிவின் கீழ் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் இல்லாமல் தயாரிக்கப்படும் சீஸுக்கு புதிய விதிமுறைகளை உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையமான FSSAI அறிவித்துள்ளது. நாட்டில் சீஸ் விற்பனையை முறைப்படுத்தும் நோக்கில் சீஸ் தயாரிப்பாளர்கள் பேக்கிங்கில் பயன்படுத்தும் லேபிள் மீது தயாரிப்புக்கு பயன்படுத்தும் பொருட்கள் பற்றிய விவரங்களை குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் சீஸ் தயாரிப்பு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இது பாலிலிருந்து தயாரிக்கப்படும் சீஸை வேறுபடுத்தி காட்டவும், பால் இல்லாமல் தயாரிக்கப்படும் உண்மையான சீஸிலிருந்து வேறுபடுத்தி காட்டவும் உதவும். நாட்டின் சீஸ் சந்தையில் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய இந்த விதிமுறைகள் உதவியாக இருக்கும். சீஸ் தயாரிப்பாளர்கள் புதிய தர விதிமுறைகளின்படி தொடர்ந்து தங்கள் தயாரிப்பை விற்பனை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்வதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக சென்சார் டவர் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2026 ஜனவரி-மார்ச் காலாண்டில் இந்தியாவில் 620 கோடி மொபைல் செயலி பதிவிறக்கங்கள் நடந்துள்ளன. இதன் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் 2790 கோடி ரூபாய். மொத்தம் 2550 கோடி மொபைல் செயலி பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இது 1260 என்கிற அளவில்தான் உள்ளது. கடந்த ஆண்டு இந்தியர்கள் செயலிகளை பயன்படுத்துவதில் 1.20 லட்சம் கோடி மணி நேரம் செலவிட்டுள்ளனர். இந்தியாவில் ஒரு பதிவிறக்கத்திற்கு கிடைக்கும் சராசரி வருவாய் 2.79 ரூபாய். தென்கிழக்கு ஆசியாவில் இது 18.60 ரூபாய் ஆகும். 2025 சர்வதேச செயலி வருவாயில் இந்திய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட செயலிகள் ஈட்டிய வருவாயின் பங்கு 9.29% என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.